நம் தேவன் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரின் வாழ்க்கையில் அடிக்கிற கொந்தளிப்பை அமர்த்த போகிறார், அமர்த்தி விட்டார். அதின் அலைகள் அடங்குகிறது. ஆமே. இந்த வார்த்தையை தான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் சொல்றாங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து ஜோமனை வச்சார் அப்படின்னு. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டேன். இந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார், ஆமென், அதின் அலைகள் அடங்குகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் காலில் படிக்க வச்சு ஜோமனை வச்சாங்க. அப்படி சிரிச்சிட்டு ஓகே, கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு. ஆமென். செய்தி இது இல்லை, செய்தி வேற, செய்தி வெயிட்டான செய்தி இருக்கு. ஆனா இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் ஜெபமட வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அத கொஞ்சம் கொந்தளிப்பா சொல்லுங்க. நீங்க அமர. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். அதின் அலைகள், அதின் அலைகள். ஆண்டவர் அதட்டுறாருனாலே அதுக்கு பின்னாடி சில கிருமிகள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆமே. அவருக்கு தான் தெரியும். நமக்கு தெரிகிறது இந்த அலை, வலை, இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி அது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் எழுந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம இந்த பிரச்சனையை பார்ப்போம். அவர் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்பார், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்பார். இதுக்கு அதனால அவர் எழுந்து, அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நமக்கு அது தெரியாது. நம்ம பார்க்கறத மட்டும் ஃபேஸ் பண்ண ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதப்பா. ஸோ அதனால தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில வருகிற நன்மையோ தீமை எதுவானாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. பின்னாடி ஆனா தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்காக. எல்லாமே நன்மைன்னு எப்படி பார்க்கறதுக்குன்னு நமக்கு கேட்க தோணும். கண்டிப்பா கேட்க தோணும். எல்லாம் நன்மைன்னு சொல்லல பைபிள்ல, நன்மைக்கு ஏதுவாக. சில காரியங்கள், அப்பா கொடுத்த வஸ்திரத்தை சகோதரர்கள் கிழிச்சது நன்மையா? இல்லை, அது ஒரு தீமையான காரியம்தான். வேதனை